அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அன்பர்கள் அனைவரது இல்லத்திலும் சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுவதால் இந்த நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடுகின்றனர். சித்திரை மாத பிறப்பு தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாகவும் கேரளாவில் சித்திரை விஷுவாகவும் கொண்டாடப்படுகிறது. ஜோதிட ரீதியாக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சித்திரை நாள் கருதப்படுகிறது. நவகிரகங்களின் தலைமை கிரகமாக விளங்கும் சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை மாதப்பிறப்பு என்று சொல்கின்றோம். அப்படி மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். சித்திரை திருநாளன்று நம்முடைய குலதெய்வத்தை நாம் நினைப்பது மிகவும் முக்கியம். நாம் நம் குலதெய்வத்தை மனதார வழிபட வேண்டும். நாம் நம் குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து தெய்வங்களின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கும். சகல பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் தருவார்கள் நம் குலதெய்வங்கள். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நாம் பிள்ளையாரையே முதலில் வழிபடுவோம், பிறகுதான் அடுத்தடுத்த தெய்வங்களை வழிபடுவோம். அப்படிதான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் நாம் அனைவரும் வழிபட வேண்டியது நம்முடைய குலதெய்வத்தை. இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலனை கொடுக்கும் வேண்டுமென்றால் நாம் மறக்காமல் நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்தல் மிகவும் முக்கியம். நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் பிறக்கிறது. 60 ஆண்டுகள் கொண்டு தமிழ் ஆண்டுகளில் தற்போது நடைபெற்று வரும் சோபகிருது ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி குரோதி எனப்படும் புதிய ஆண்டு பிறக்கிறது. சித்திரை சுக்லபட்ச அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக தேவி பாகவதம் கூறுகிறது. சித்திரையில்தான் அம்மன் கோவில்களில் பால் குடங்கள் எடுப்பது, திருவிளக்கு பூஜை செய்வது போன்ற இறை வழிபாடுகள் நடக்கின்றன. குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் நாளில் குரோதி ஆண்டு பிறப்பதால் இந்த ஆண்டு தடைகள் நீங்கி திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள் அதிகம் நடக்கும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் குழந்தை பேறு அமையும் என்றும், நீண்ட காலமாய் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் இந்த ஆண்டு நோய் தீர்ப்பதாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. குரு சூரியன் பலமாக இருப்பதால் இந்த 2 கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மேஷராசிக்குள் நுழைய உள்ளார். ஏற்கனவே மங்களகரமான குரு பகவான் மேஷராசியில் இருக்கின்றார். குருவுடன் சூரியன் சென்று சேர உள்ளதால் இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளாக கருதப்படுகிறது. இது போன்ற சூரிய குரு சேர்க்கை 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் நடக்கும். இந்த ஆண்டு கூடுதல் விசேஷமாக சூரியனுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது மட்டுமல்ல, முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரும் மிக அற்புதமான நாளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டு தடைகள் நீங்கி திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் வரன் அமைஞ்சிடும். அதுபோல் குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயம் குழந்தை பிறக்கும். நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டு வரவங்க சிகிச்சை பெற்று இந்த ஆண்டு அவங்களுக்கு நோய் தீர்ந்துடும். குருவும் சூரியனும் பலமாக இருப்பதால் இந்த ஆண்டு கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கிடும். ஏப்ரல் 13ஆம் தேதி மாலையே சஷ்டி திதி துவங்கிடுது. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை வரை வளர்பிறை சஷ்டி உள்ளது. அதனால் ஏப்ரல் 14ஆம் தேதி முருகப்பெருமான் வழிபாட்டினையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டினையும் சேர்த்தே செய்வது சிறப்பானது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவே வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகளுடன் நம்மால் முடிந்த பிற பழ வகைகளையும் தானிய வகைகள்
நகைகள், பணம் ஆகியவற்றை வைத்து அதற்கு அருகில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வைத்துவிட வேண்டும். ஏப்ரல் 14ஆம் தேதியன்று காலையில் எழுந்ததும் பூஜை அறையில் வைத்துள்ள பழங்கள், தானியம், நகை, பணம் ஆகியவற்றை பார்த்து தொட்டு வணங்கிவிட்டு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஏப்ரல் 14ஆம் தேதியன்று காலை 7:30 முதல் 8:30 வரையிலான நேரம் சித்திரை திருநாள் வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற நேரமாகும். இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி ஆகியோரை வழிபட்டு இந்த ஆண்டு செல்வ செழிப்பானதாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். தமிழ் புத்தாண்டன்று இனிப்பு, புளிப்பு உள்ளிட்ட அறுசுவைகள் அடங்கிய உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும். புதிய ஆண்டில் வரும் பல வகையான உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் அனைத்தையும் சமாளித்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே அரும் சுவை சமைக்கும் வழக்கம் உள்ளது. தமிழகத்தில் நெடுநல்வாடை, அகத்தியர் 12,000, புட்பவி விதி, மலைபடுகடாம், பழமொழி 400 போன்ற தமிழ் நூல்கள் இளவேனில் மலர்ந்தது என்று சான்றுகள் பகர்கின்றன. சித்திரை முதல் நாள் அன்று தமிழர்கள் அதிகாலையில் நீராடி கோலமிட்டு தூப தீபமிட்டு புத்தாடை அணிந்து கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். மாலை வேளையில் உறவுகளோடு கலந்து விளையாடி மகிழ்வது, விருந்து உண்பதும் நடைபெற வேண்டும். புதிதாக பூக்கும் வேப்பம்பூ, மாப்பூ கலந்து வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி அன்றைய உணவில் கட்டாயம் இருக்க வேண்டும். உயிரினங்கள் சுபிக்ஷமாக வாழ்வதற்கு உகந்த அவதாரங்கள் சித்திரை மாதத்தில்தான் எடுக்கப்பட்டன. இரண்யனை வதம் செய்த மகாவிஷ்ணு இந்த மாதத்தில்தான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். பரசுராமரும் இம்மாதத்தில்தான் அவதரித்தார். மக்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மரண கணக்கு எழுதும் சித்திரகுப்தனும் இம்மாத பௌர்ணமி அன்றே அவதரித்தார். சூரியன் மேஷராசியில் பிரவேசிக்கும் நாளே சித்திரை முதல் நாள் என்று குறிப்பிடப்படுகிறது. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம். சூரியன் அஸ்தமிக்கும் நேரமும் சந்திரன் உதயமாகும் நேரமும் ஒன்றாக அமையும் உன்னத நாள் சித்ரா பௌர்ணமி. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் சித்திரையில்தான் நடந்தேறுகிறது. 12 தடவை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை தரிசிக்கும் பாக்கியம் ஒருவருக்கு கிடைத்தால் அவருடைய தலைமுறை தோஷம் நிவர்த்தியாகும். அட்சய திருதியை நாளில் தங்கம் மட்டுமல்ல, நாம் வாங்கும் ஐஸ்வர்யம் அத்தனையும் பலவாக பெருகும் என்பது ஐதீகம். இந்த மாதத்தில்தான் இந்திர விழா கொண்டாடப்படுகிறது. சித்திரை வருட பிறப்பு விஷு புண்ணிய காலம் பிறக்கிறது. அன்றைய தினம் சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் கனி வகைகளையும் படைத்து புது பஞ்சாகத்துடன் வழிபடுவது மிகவும் சிறப்பு. இதன் மூலம் ஆண்டு முழுவதும் சிறப்பான நாட்களாக அமையும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியையில் தங்கம், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கவும், கௌரி பூஜை செய்வோம். ஏற்ற திருநாள், தலைமுறைக்கும் செல்வ வளம் பெருகும். இந்த நாளில் நீர்மோர், விசிறி, எள் தானம் நாம் செய்யலாம். சித்திரை சுக்லபட்ச அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக தேவி பாகவதம் கூறுகிறது. சித்திரையில்தான் அம்மன் கோவில்களில் பால் குடங்கள் எடுப்பது, திருவிளக்கு பூஜைகள் செய்வது போன்ற இறை வழிபாடுகள் நடக்கின்றன. அட்சய திருதை சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3வது பிறை தோன்றும் நாளே அட்சய திருதை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்பது ஐதீகம் உண்டு. சித்திரையில் வரும் அட்சய திருதியை அன்று வசதி படைத்தவர்கள் தங்கம் வாங்குவார்கள். அப்படி நம்மளால் தங்கம் வாங்க முடியாதவங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும், அதாவது மஞ்சள், உப்பு, குடும்பம் செல்வ செழிப்புடன் திகழும் என்பது நம்பிக்கை. லக்ஷ்மி பூஜை சித்திரை மாத சுக்லபட்ச பஞ்சமியில் லக்ஷ்மி தேவி வைகுண்ட லோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக புராணம் சொல்வதால் அன்று லக்ஷ்மி பூஜை செய்தால் செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படும். திருமாலின் நரசிம்ம அவதாரம், பரசுராமன் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த சித்திரை மாதத்தில்தான். ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்ததும் இந்த திருநாளே. சித்திரை முதல் தேதியன்று ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சொக்கநாதர் மீனாட்சி திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் விழா மதுரையில் சித்திரை மாதம் நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்றுதான் தேவேந்திரன் சொக்கநாதரை வழிபட்டு பேறுகள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது. கள்ளழகர் விழாவும் மதுரையில் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
சித்திரை திருநாள் அன்று திருச்சி மலைக்கோட்டை மிகவும் விசேஷமாக அன்று சுவாமி ஊர்வலம் வருவார். திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது சித்ரா பௌர்ணமி அன்று மிகவும் விசேஷம். அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்தால் ஈசனை வணங்கும் வரும் தேவர்களின் அருளாசியும் அன்றைய தினத்தில் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் மிக முக்கியமாய் வீட்டின் பெரியவர்கள் பஞ்சாங்கம் படிப்பது முக்கியமாக கருதப்படுகிறது. வீடுகளில் மட்டுமல்ல, கோவில்களிலும் பஞ்சாங்கம் படிப்பார்கள். இந்த வைபவத்திற்கு பஞ்சாங்க படனம் என்பர். இந்த ஆண்டில் நடைபெற இருக்கும் நன்மை தீமைகளை கலந்து ஆலோசித்து அதற்கு ஏற்ப பரிகாரங்களையும் முன்னேற்பாடுகளையும் பெரியோர்கள் செய்வார்கள். இலங்கையில் வாழும் தமிழர்கள் சித்திரை புத்தாண்டு புண்ணிய காலத்தில் கோயிலில் வழங்கப்படும் பிரசாதமான மருந்து நீர் எனப்படும் மூலிகை கலவையை பெரியவர்கள் இளையவர்களின் தலையில் வைத்து ஆசிர்வதிப்பர். இந்த மூலிகை நீர் மஞ்சள், வில்வம், தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளைப்பூ, துளசி, விஷ்ணு கிராந்தி, ஆடுதொடா இலை, அருகு, பீர்கு, கோசலம், கோமயம், சந்தனம், திப்பிலி, சுக்கு போன்ற அற்புதமான அபூர்வ மூலிகைகள் கொண்ட கலவை. இதில் நீராடினால் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் என்பது நம்பிக்கை. கிராமப்புறங்களில் தமிழ் புத்தாண்டு நாளில் போர்த்தேங்காய் உடைத்தல், வழுக்கு மரம் ஏறல், கிளித்தட்டு, ஊஞ்சலாட்டம், பானை உடைத்தல், தெருக்கூத்து, மகுடி கூத்து போன்ற பாரம்பரிய கலை விளையாட்டை நடத்துவதுண்டு. சதுர் மகாயுகம் தொடங்கியது சித்திரை முதல் தேதியன்றுதான் என்கிறது சாஸ்திர நூல்கள். கிருதயுகம் சித்திரை வளர்பிறை துவதசியிலும், கூர்மகல்பம் வளர்பிறை பஞ்சமியிலும், சித்திரை வளர்பிறை சப்தமியிலும் கங்கையும் பிறந்ததாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மேலும் சித்திரை வளர்பிறை தியோதசியில் மச்ச அவதாரம் நடந்தது என்றும், சித்திரை தேய்பிறை பஞ்சமியில் வராக அவதாரமும் நடந்தது என புராணங்கள் கூறுகின்றது. இந்த புத்தாண்டு நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் இனிமையாக அமையணும். நாம் என்ன நினச்சி நம்ம இந்த புத்தாண்டை தொடங்குகிறோமோ அத்தனையும் நமக்கு கிடைக்க பெறணும். நம்ம கோயிலுக்கு சென்று சுவாமியிடம் நமக்கு என்ன வேணுமோ அதை வேண்டியது வேண்டியபடியே கிடைக்க கடவுள் நமக்கு அருள் புரியணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் நிச்சயம் கிடைக்கணும். திருமணம் தாமதமாகிறவங்களுக்கு சீக்கிரம் வரன் அமையணும். பிள்ளைகள்லாம் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. அவங்க நல்ல மார்க் வாங்கி அவங்க என்ன கோர்ஸ் ட்ரை பண்ணுறாங்களோ அதுவே அவங்க எல்லாருக்கும் கிடைக்க பெறணும். நாம் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும். புத்தாண்டு அன்னைக்கு காலையில் அனைவரும் முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நம்ம சூரியனை பார்த்து கை கூப்பி நம்ம வேண்டி நம்ம மனதார சூரிய பகவானை வழிபடணும். அவருடைய ஆசி நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த புத்தாண்டில் இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறதுனால சூரிய பகவானோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க பெறணும். அதே போல் நம்மளோட குலதெய்வத்தோட அருளாசி நமக்கு நிச்சயம் கிடைக்கணும். நம்ம இந்த வருஷம் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போதும் நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தி அதில் நமக்கு சீரும் சிறப்பும் பெற்றுத்தரணும். நம்ம நல்ல ஆரோக்கியத்தோட நல்லபடியாக நல்ல உறக்கம் நமக்கு கிடைக்கணும். நல்லபடியாக தூங்கினாதான் நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பல பேருக்கு தூக்கம் இல்லாமல் ஒரு பிரச்சனை இருக்குது. அது மனசு ஏதாவது போட்டு உழட்டிகிட்டு இருக்கிறது தான் அது காரணம். அதனால் மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்ம அனைவருக்கும் நல்ல உறக்கம் கிடைக்கணும்னு நம்ம கடவுளை பிரார்த்திக்கணும். ஆரோக்கியமும் செல்வ வளமும் அனைவருக்கும் பெருகட்டும், நோய்களும் வறுமையும் விலகி ஓடட்டும் என்று நாம் இந்த புத்தாண்டு அன்னைக்கு இறைவனை பிரார்த்திக்கணும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம், அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம், பெரியோர்களை மதிப்போம், நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்ககிட்ட 4 வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும். இந்த புத்தாண்டில் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் அன்பாக ஆசையாக பேசுகிறோமான்றது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை நம்ம நிச்சயம் அவங்களுக்கு செஞ்சு வரணும். அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். நம்ம எல்லாம் சுவாமிகிட்ட என்ன வேண்டிக்க போகிறோம்? நம்ம எல்லோருக்கும் இந்த வருஷம் சிறப்பாக அமையணும்.
நம்ம தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கணும். நம்ம வீட்டில் சந்தோஷம் நிலைக்கணும், சந்தோஷம் நடக்கணும், சந்தோஷமாக நம்ம இருக்கணும். அன்பர்கள் அனைவரும் வேண்டியது வேண்டியபடியே இறைவன் அருளட்டும். எல்லாம் வல்ல இறைவனை நம்ம இந்த புத்தாண்டு அன்னைக்கு சகல சந்தோஷமும் நம்ம கிடைக்கணும்னு நம்ம வேண்டிப்போம். ஆரோக்கியமும் செல்வவளமும் அனைவருக்கும் பெருகட்டும், நோய்களும் வறுமையும் விலகி ஓடட்டும் என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்ததோடு இந்த நாளை மகிழ்ச்சியாக தொடங்குவோம், நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.